ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ வந்து ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச் பண்ணுறது வந்து சம் ஹையரார்க்கி வந்து கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா பொசிஷன்ஸு, இப்போ ரோவில் வந்து இந்த பீப்புள் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ், சம் ஃபார்முலாஸை வச்சு அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ சம் ஐட்டம்ஸை வந்து ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது தான் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ரேங்கிங்னா என்னென்னா, பொசிஷன்ஸ், சம் ரூல்ஸ் ஆர் கம்பேரிசன்ஸை வச்சு அந்த பொசிஷன்ஸை வந்து அசைன் பண்ணுறது தான் ரேங்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னா 6 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 ரூல்ஸ்க்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாஸ் வச்சு அந்த எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரூல் பாருங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ், ஒரு ரோவில் நம்பர் ஆஃப் பர்சன், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங் அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா, ரேங்க் ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் ப்ளஸ் ரேங்க் ஃப்ரம் ரைட் எண்ட் -1. ஸோ ஒரு ரோவில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கேட்டுட்டாங்கன்னா லெஃப்ட் எண்டில் இருக்கிற ரேங்க்கு, ரைட் எண்டில் இருக்கவங்க ரேங்க்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1ஆல் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வச்சு நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ரூல் வந்து நம்ம எப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் ராதிகா இஸ் 38th ஃப்ரம் த லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ராதிகாவோட பொசிஷன் வந்து 38. அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து 19th. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அப்போ வந்து அந்த ரோவில் வந்து மொத்தம் எவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுமா. ஸோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் எண்ட்லேருந்து இருக்கிறது வந்து 38 ரேங்க்கு, ரைட் எண்ட்லேருந்து 19. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், 1ஆல் சப்ராக்ட் பண்ணணுமா. ஸோ 38 19 ஆட் பண்ணால் என்ன வரும், 57. 1ஆல் சப்ராக்ட் பண்ணால் 56. ஸோ மொத்தமாக அந்த ரோவில் வந்து எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னா 56 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இன் எ ரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் பாருங்களேன். செகண்ட் ரூலில் வந்து ரேங்க் ஆர் பொசிஷன். ஸோ பொசிஷன் ஆஃப் எ பர்சன் ஃப்ரம் ஆப்போசிட் எண்ட்ஸு. ஸோ ஆப்போசிட் எண்டில் இருக்கிற பொசிஷன் அப்படி கேட்டுட்டா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப் தட் ரோ. ஸோ ஆப்போசிட் எண்ட்ஸில் இருக்கிறவங்களோட பொசிஷனை கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், ஸோ எவ்வளோ பர்சன் இருக்காங்களோ அதை எதால் சப்ராக்ட் பண்ணால் பொசிஷன் ஆஃப் சேம் பர்சன். ஸோ அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்கள்ல, அதால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி 1ஆல் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கீழே ஒரு எக்ஸாம்பிள். இன் எ ரோ ஆஃப் 31 பர்சன், ஒரு ரோவில் வந்து 31 பர்சன் இருக்காங்க. பொசிஷன் ஆஃப் விக்கி ஃப்ரம் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோ இஸ் 8. ஸோ அந்த ரோவில் லெஃப்ட் சைட்லேருந்து விக்கியோட பொசிஷன் வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரைட் சைட்லேருந்து விக்கியோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 31, லெஃப்ட் சைட்லேருந்து விக்கியோட பொசிஷன் வந்து 8, நம்மளுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து அவங்க பொசிஷன் என்னன்னு தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் 1 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 24. ஸோ விக்கியோட பொசிஷன் ரைட் சைட் ஆஃப் த ரோலேருந்து என்னது, 24. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரியும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் கொஷின் கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ரூல் நம்பர் 3. ஸோ ரூல் நம்பர் 3ல வந்து எப்படி எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் கிவன். ஸோ வந்து நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு ரோலை. ஆஃப்டர் ஆர் பிஃபோர் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரோலை வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எதால் சப்ராக்ட் பண்ணணும்னா, பொசிஷன் ஆஃப் சேம் பர்சன் ஆர் திங் ஃப்ரம் அதர் சைடு. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர்லேருந்து ஸோ கொடுத்துருக்கிற பொசிஷனை வந்து கொடுத்துருவாங்கள்ல, அதை வந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அந்த ரோலை வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன் ஏ பில்லிங் லைன் ஆஃப் 32 persons. ஸோ ஒரு பில்லிங் லைனில் வந்து 32 பேர் இருக்காங்க. த பொசிஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ரோ இஸ் 14. ஸோ ரோக்கு முன்னாடி இருந்து ரோக்கு முன்னாடியிலேருந்து ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்களோட பொசிஷன் வந்து 14. ஸோ அப்போ வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப்டர் ஆஃபீஸ் இந்த ரோ. ஸோ ஆஃபீஸ்க்கு அப்புறம் அந்த ரோவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ இது நம்மளுக்கு ஆல்ரெடி ஈஸி. இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 32, அவர் ஃப்ரண்ட் ஆஃப் த ரோலேருந்து 14. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 18. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 18 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் ரூல் பாருங்களேன். ஃபோர்த் ரூலில் வந்து 2 கேஸ் இருக்குது. கேஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங், கேஸ் ஆஃப் நாட் ஓவர்லேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் தேம். ஸோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவங்க வந்து ஃபார்முலா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நம்பர் ஆஃப் பர்சன் இதே கேஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங்காக இருந்துச்சுன்னா எப்படி, கேஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் வந்து எப்படி இருக்குன்னா, பொசிஷன் ஆஃப் ரைட் சைடில் இருக்கிற பொசிஷன், பர்சனோட பொசிஷன் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்சனோட பொசிஷன் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் தெம் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொசிஷன் ஆஃப் 2 different person ஆர் திங் ஃப்ரம் போத் சைட் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன். ஸோ நம்ம வந்து இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அவங்கள விட கிரேட்டராக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஸோ இந்த கண்டிஷன் வந்து பாசிபிள் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துட்டாங்க பாருங்களேன். இன் ஏ ரோ ஆஃப் 22 பாய்ஸ். ஒரு ரோவில் 22 பாய்ஸ் இருக்காங்க. ரோனக் இஸ் 26th ஃப்ரம் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரோனக் வந்து ரோவோட லெஃப்ட் சைட்லேருந்து 26th இருக்காங்க. ஷாங்கி அப்படிங்கிறவங்க வந்து ரைட் சைட்லேருந்து 9th இருக்காங்க. ஸோ பாருங்களேன், இப்போ இது நான் 26 9 ஆட் பண்ணால் கண்டிப்பாக 22 விட என்னவா இருக்குது, கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கேஸ் அந்த ஓவர்லேப்பிங் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அப்போ வந்து ரோனக்குக்கும் ஷாங்கிக்கும் நடுவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்முலா, ஸோ சம் ஆஃப் பொசிஷன் ஆஃப் 2 different, அப்போ வந்து 26 + 9 இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 22, அதுவும் இல்லாமல் -2. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 26 9 ஆட் பண்ணால் என்ன வருது, 35 வருது, -24 வந்துருமா. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, 11. ஸோ வந்து இந்த ரோனக் அண்ட் ஷாங்கிக்கு நடுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பர்சன் உட்காந்துருக்காங்க, 11 persons வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங்கில் இந்த ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கேஸ் ஆஃப் நாட் ஓவர்லேப்பிங். இந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஆட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், ரோவில் இருக்க பர்சன் வந்து அதிகமாக இருந்தால் இந்த நாட் ஓவர்லேப்பிங் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்களேன், எக்ஸாம்பிள் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ரோவில் வந்து 85 person இருக்காங்களா,
மான்யா அப்படிங்கிறவங்க வந்து 24 லெஃப்ட் சைடில் ஆஃப் த ரோலேருந்து 24th இருக்காங்க. ராஷிங்கிறவங்க வந்து ரைட் சைட் ஆஃப் த ரோல் வந்து 19. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 85 விட வந்து கம்மியாக தான் இருக்கும். 85 தான் கிரேட்டரு. அப்படிங்கும்போது நாட் ஓவர்லாப்பிங் கேஸ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மான்யா அண்ட் ராஷிக்கு நடுவில் எத்தனை பேர் வந்து அந்த ரோலில் இருக்காங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து என்னது 85 மைனஸ் சம் ஆஃப் ரைட் அண்டு லெஃப்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆட் பண்ணும்போது 24 + 19. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 85 மைனஸ் 24 19 ஆட் பண்ணால் 43. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 42 வரும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் மான்யா அண்ட் ராஷி வந்து 42. ஸோ ரூல் நம்பர் 4ல் வந்து இப்படி தான் 2 கேஸ் இருக்குது, இப்படி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், ரூல் நம்பர் 5. ஸோ ஒரு சிங்கிள் ரோவில் வந்து 2 பர்சனோட பொசிஷன் கொடுத்துருவாங்க. அவங்களோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 கேசஸ் இருக்குது ரூல் நம்பர் 5ல். அந்த ரோவில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் ஆஃப் த பிளேஸ் டிஃப்ரெண்ட் பர்சன் ஃப்ரம் போத் சைட்ஸ் -1 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்சேஞ்சிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ரோ ஆஃப் பர்சன் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஷிஷ் இஸ் 11th ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் சல்மான் இஸ் 20th ஃப்ரம் த ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11 ஆஷிஷ் வந்து 11th, சல்மான் வந்து 20th சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆஷிஷ் வந்து லெஃப்ட்லேருந்து 17th வந்துட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் அந்த ரோல் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சல்மான் வந்து எந்த பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்போ சல்மான் வந்து 20th பிளேஸில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஷிஷ் வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஆஷிஷ் வந்து அங்கேயே தான் 11th இருந்தாங்க, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 17th வந்துட்டாங்களா? ஸோ 17, அப்புறம் ஃபார்முலாவில் -1 இருக்கா? ஸோ -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் 36. ஸோ அந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு கேஸு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், செகண்ட் பர்சனோட நியூ பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் பர்சனோட நியூ பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா. ஸோ அதே கொடுத்துருக்காங்க, ரோ ஆஃப் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஆஷிஷ் வந்து லெஃப்ட்லேருந்து 11th இருக்காங்க, சல்மான் 20th இருக்காங்க. அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணோடனே ஆஷிஷ் வந்து லெஃப்ட்லேருந்து 17th வந்துட்டாங்க. ஸோ வாட் வில் பி த நியூ பொசிஷன் ஆஃப் சல்மான் ஃப்ரம் த ரைட் எண்டு? ஸோ அப்போ வந்து ஆஷிஷ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதே சல்மான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நியூ பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபார்முலா அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சல்மானோட ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட்லேருந்து என்ன பொசிஷன் சல்மான் இருக்காங்க? ஃபஸ்ட்டு 20th பொசிஷனில் இருக்காங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஆஷிஷ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பொசிஷன் வந்து என்னது? 17. ஸோ அதோட 1 வந்து சப்ராக்ட் பண்ணுனா நம்மளுக்கு சல்மானோட நியூ பொசிஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன வருது? சால்வ் பண்ணால் 35 வரும். ஸோ இதுதான் சல்மானோட நியூ பொசிஷன். ரைட் ஹேண்ட்லேருந்து சல்மானோட பொசிஷன் வந்து 35. ஸோ இந்த ரூல் 5லே நெக்ஸ்ட் கேஸ் பாருங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன், அந்த 2 பர்சனுக்கு நடுவில் இருக்கிற பர்சன், ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு அவங்களுக்கு நடுவில் இருக்கிற 2 நம்பர் ஆஃப் பர்சன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் 2 பர்சன், அதான் அது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் எ பர்சன் whose position from same side before and after. ஸோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பர்சனோட
பொசிஷனை வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட 1 சப்ராக்ட் பண்ணால் ஸோ அந்த 2 பர்சனுக்கு நடுவில் இருக்க பர்சனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரோவில் வந்து ஆவ்னி அப்படிங்கிறவங்க வந்து 14th லெஃப்ட்லேருந்து 14th, தன்மாய்ங்கிறவங்க ரைட்லேருந்து 13th இருக்காங்க. அவங்களோட பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஆவ்னி வந்து 19th வந்துடுறாங்க லெஃப்ட்லேருந்து. ஸோ அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற பர்சன் வந்து யார் யார் அப்படின்னு கேட்குறாங்களா, நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் தெம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆவ்னிக்கு தன்மாய்க்கும் நடுவில் இருக்க பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஆஃப் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் ஆவ்னியோட பொசிஷன் வந்து என்னது 19th வந்துடுது. அதோட என்ன பண்ணணும்னா அதே பர்சன் சேம் பர்சன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதே பர்சன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பொசிஷனில் இருந்தாங்க, 14th இருந்தாங்க. ஸோ -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் 5 - 1ன்னு வருமா. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன், ஸோ இந்த ஆவ்னிக்கும் தன்மாய்க்கும் நடுவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 4 person தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரூல் 5ல் கொடுத்துருக்குற நான் 3rd கேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ரூல் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல் 6ல் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதுக்கு வந்து 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆப்போசிட் சைடில் 2 persons உட்காந்துருக்காங்க, அவங்களோட பொசிஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மிடில் இருக்க பர்சன் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த மிடில் இருக்க பர்சன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்காங்களா ரைட் சைடில் இருக்காங்களா அந்த பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெஃப்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன், ரைட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சம் பர்சன் வந்து ரோவில் உக்காந்துருக்காங்க. நிஷாந்த் வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ரோலேருந்து 16th பொசிஷனில் இருக்காங்க. சிகா அப்படிங்கிறவங்க வந்து ரைட் சைடு ஆஃப் த ரோலேருந்து 11th பொசிஷனில் இருக்காங்க. மகேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிஷாந்துக்கும் சிகாவுக்கும் நடுவில் வந்து உக்காந்துருக்காங்க. அந்த 2 பர்சனுக்கு 2 person, ஸோ மகேஷ்க்கும் நிஷாந்துக்கும் நடுவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 person இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் அந்த ரோவில் வந்து மொத்தம் எத்தனை பர்சன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா ஸோ 2 கேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன பார்ப்போம்னா, மகேஷ் வந்து சிகாவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, ஸோ ஃபஸ்ட்டு பர்சனோட பொசிஷன் வந்து என்னது 16. ஸோ அதையும் செகண்ட் பர்சனோட பொசிஷன் வந்து 11. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்னா அவங்க மகேஷ்க்கும் நிஷாந்துக்கு நடுவில் 2 persons இருக்காங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து எதுக்குன்னா மகேஷ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தா ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 பர்சனையும் 16th பொசிஷன் அண்ட் 11th பொசிஷன் அவங்க கொடுத்துட்டாங்களா, ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 person இருக்கிறதுனால 2 × 2ஆல் என்ன பண்ணணும், ட்வைஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும்னா 1ஆல் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் இந்த கேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் 32ன்னு வந்துடும். ஸோ இதுவே பாருங்களேன், இதுவே ரைட் சைடு மகேஷ் வந்து சிகாவுக்கு வந்து ரைட் சைடில் இருந்தால் எந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னா, ஸோ பொசிஷன் ஆஃப் நிஷாந்தையும் ஆட் பண்ணிக்கணும், பொசிஷன் ஆஃப் சிகாவையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணும். ரைட் சைடாக இருந்தால் அந்த 2 × அந்த ட்வைஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் 3rd person இருக்காங்கல்ல, அதை வந்து ட்வைஸ் பண்ணிக்கிட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு 3ஆல் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரைட் சைடில் இருந்தாங்கன்னா, ஸோ அப்படி பார்க்கும்போது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 20. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 கேஸில் வந்து ஆன்சர் வருது. ஒன்று வந்து 32, இன்னொன்று வந்து 20. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருந்தாங்கன்னா சென்டரில் இருக்க பர்சன், இது வந்து ரைட் சைடில் இருந்தாங்கன்னா. ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.